சென்னை 20 மார்ச் 2024. கதை எண் 3. தகவல் வடிவம். நண்பர் கலை ஆச்சரியமான வகையில் சென்னையில் அறிமுகமானவர். எங்க அண்ணன் அளவு படிப்பும் என்னுடைய சாமர்த்தியமும் எனக்கே ஒன்றாய் சேர்ந்திருந்தால் இப்போ பெரிய ஷிப்பிங் கம்பெனி ஒன்று வச்சிருப்பேன் சார். 1 அல்ல 2 3 என்றார். கீழக்கரை முகமது சதக் பொறியியல் கல்லூரியில் அந்த கப்பல் நிலத்தில் நிற்கிறது. 3 மாடி அளவு உயரம். அதுக்குள் நிஜமாக கப்பலில் என்னென்ன இயந்திரங்கள் உண்டோ அவ்வளவும் இருந்தது. அந்த கப்பலில் ஒளித்துகள் பார்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்ட ஒரு இடத்தை அவரை பார்க்க அழைத்து போகவில்லை. சுக்கான் அந்த வட்டமான அரைவட்டமான கருவியை சுற்றினால் கப்பலின் வால் பகுதியில் உள்ள துடுப்பு திரும்பி கப்பலை வழிநடத்துகிறது. அது 3வது மாடியில் உள்ளது என்றார்கள். கம்பி ஏணி, ரிஸ்க், நங்கூரம் 3 ஆள் உயரமும் அதில் உள்ள சங்கிலியின் ஒவ்வொரு வளையமும் பல 100 கிலோ எடை உள்ளது என்றார்கள். சென்னையில் திரை கடலோடுபவர்கள் சங்கம் ஒன்று இருக்கிறது. கலை அதில் நிர்வாக பொறுப்பில் உள்ளார். நான் பல நாடுகளுக்கு பல முறை சென்றிருக்கிறேன் என்றார். என்ஜின் ரூமில் தான் சார் என் வேலை. மிதந்து கொண்டே இருப்பீர்களா? கால்கள் தள்ளாடுமா? பல வருடங்கள் கடலில் சுற்றியவர்கள் தரையில் நடக்கும்பொழுது கொஞ்சம் தள்ளாடுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று கேட்டால் விழியிசை. அவளுக்கு எல்லாமே ஆச்சரியம். நியூசிலாந்தை தவிர சற்றேறக்குறைய எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கிறேன் என்று தள்ளாடாமல் தான் சொன்னார் கலை. குதிரை கறியை ஜப்பான் கொண்டு செல்வேன். ஒயின் பாட்டில்களை திரும்ப பிரேசில் கொண்டு வருவோம். கோழி இறக்கைகளை மீண்டும் எடுத்துக்கொண்டு பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹெய்தி வழியாக பசிபிக் கடலுக்குள் போவேன். நான் பார்த்த இடங்களில் பனாமா கால்வாய் அனுபவம் மறக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமல்லவா, பனாமா கால்வாய் ஒரு உலக அதிசயம் தானே என்றார் கலை. அட்லாண்டிக்கில் இருந்து பசிபிக் வழியாக மேற்கே போனால் ஒரு நாள் சம்பளம் குறைந்து விடுகிறது என்று சர்வதேச தினக்கோட்டை கடந்த அனுபவத்தை கூறினார். மயான காவல்காரர் சிறுகதையில் முத்துலிங்கம் ஐயா ஒரு விவாகரத்தான பெற்றோர்கள் வளர்க்கும் சிறுமி இழந்த சனிக்கிழமையை பற்றி எழுதியிருக்கிறார். உலகம் ஆழி சூழ்ந்திருக்கிறது. கல்லாத விஷயங்கள் கடலளவு. அதில் ஒரு விஷயம் பனாமா கால்வாய். நிறைய பணத்தை மிச்சப்படுத்தியதாம். தகவல்கள் மானிட வரிவில் வரும்பொழுது மறப்பதில்லை.